அல்லாஹ் உண்ட சொன்னா உண்ட மூளையை போட்டு பயன்படுத்தாம இந்த எஸ்எல்டிஜக்காரன் செய்யற மாதிரி அல்லாஹ் உண்ட சொன்னா உண்ட மூளையை போட்டு பயன்படுத்தாம இந்த எஸ்எல்டிஜக்காரன் செய்யற மாதிரி அல்லாஹ் உண்ட சொன்னா உண்ட மூளையை போட்டு பயன்படுத்தாம இந்த எஸ்எல்டிஜக்காரன் செய்யற மாதிரி நல்லா பின்பற்று. மூளையை போட்டு யோசிக்கிறவங்க அவங்களோட அறிவை கொண்டு போய் குருவி தலையாட்டம் கொஞ்சம் புத்தியை வச்சுக்கிட்டு அல்லாட வசனத்தோட மோதாம மூளையை போட்டு பயன்படுத்தாம சொன்னா செய். அல்லாஹ் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 102வது வசனத்துல சூனியத்தை பத்தி பேசுறான். பிறகு சூனியம் இருக்கா இல்லையா என்ன உண்ட மூளைக்கு படாதுக்கு குர்ஆன் வசனத்தை மேஜிக் என்று மாத்துறாய். சிஹர் என்று அல்லாஹ் சொல்றத மேஜிக்குங்க. அவர மூளைக்கு படாதுக்கு மேஜிக். அப்ப மேஜிக் 7 பெரும்பாவத்தில் உண்டாகும். 7 பெரும்பாவத்தில் ஒன்று சிஹர் தானே. அப்ப மேஜிக் செய்யறது 7 பெரும்பாவத்தில் ஒன்று. போ மேஜிக் 7 பெரும்பாவத்தில் உண்டாகும். 7 பெரும்பாவத்தில் ஒன்று சிஹர் தானே. அப்ப மேஜிக் செய்யறது 7 பெரும்பாவத்தில் ஒன்று. போ எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் பெண் தரப்பு வேற ஆண் தரப்பு வேற தான் இருக்கும். அதான் ஒரு இஸ்லாமிய ஒரு 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 ஃபங்க்ஷன், இஸ்லாமிய நிகழ்ச்சி அப்படித்தான் இருக்கும். பெண்கள் எல்லாம் வேற. இப்ப நான் பயான் நடத்துறோம், பெண்களும் இருக்காங்க தான், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. பெண் தரப்பு வேற ஆண் தரப்பு வேற தான் இருக்கும். அதான் ஒரு இஸ்லாமிய ஒரு 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 ஃபங்க்ஷன், இஸ்லாமிய நிகழ்ச்சி அப்படித்தான் இருக்கும். பெண்கள் எல்லாம் வேற. இப்ப நான் பயான் நடத்துறோம், பெண்களும் இருக்காங்க தான், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. அப்படித்தான் திருமணம்ங்கிறது. எனவே இந்த இஸ்லாமிய திருமணத்துக்கு மாற்றமாக நாம் விட்ட விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே ஹராமான விஷயங்கள் தான், அந்நிய கலாச்சாரங்கள் தான். மருதொண்டியம்போம் கல்யாணம் வந்தாலே பெண் வீட்டு சாப்பாட்டுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கல்யாணம் முடிச்சது பிறகு மாப்பிள்ளை தான் ஒரு சாப்பாடு போடுவார். புதுசா ஒன்று வந்திருக்கு என்னண்டா, இவர் ஒரு வலிமா கொடுத்தது பிறகு மரா பொண்ணூட்டி சாப்பாடு. புதுசா ஒன்று வந்திருக்கு என்னண்டா, இவர் ஒரு வலிமா கொடுத்தது பிறகு மரா பொண்ணூட்டி சாப்பாடு. புதுசா ஒன்று வந்திருக்கு என்னண்டா, இவர் ஒரு வலிமா கொடுத்தது பிறகு மரா பொண்ணூட்டி சாப்பாடு. அதை எப்படி போவீங்க பொண்ணூட்டி சாப்பாடு ஹராம் என்று நாம சொன்னா? அதை எப்படி போவீங்க பொண்ணூட்டி சாப்பாடு ஹராம் என்று நாம சொன்னா? அதை எப்படி போவீங்க பொண்ணூட்டி சாப்பாடு ஹராம் என்று நாம சொன்னா? விருந்து போறது ஹராமா ஹலாலா? ஹலால் தான். அப்ப உடுக்காதையம்மா. மீன் பிடிக்கிற ஹராமா ஹலாலா? ஹலால் தான். அப்ப எனக்கு குரங்கு வண்டியா மாத்தினே? அதுதான் பதில். அதுக்கு காட்டிடக்கூடாது, அவாய்ட் பண்ணணும், அதை வெறுக்கணும், போகக்கூடாது. யாருமே போ ஆக்கின சோத்தை கொட்டட்டும், ஆக்கின சோத்தை கொட்டட்டும், ஆக்கின சோத்தை கொட்டட்டும், ஆக்கின சோத்தை கொட்டட்டும், ஆக்கின சோத்தை கொட்டட்டும். பெண் தரப்புல எப்படி வலிமா சாப்பாடு வெறும் பெண் வீட்டு சாப்பாடு போகக்கூடாது, கொடுக்கக்கூடாது. பெண் வீட்டு சாப்பாடு போகக்கூடாது, கொடுக்கக்கூடாது. மாப்பிள்ளை தான் சாப்பாடு கொடுக்கணும். ஃபேமிலிக்கு சாப்பாடு கொடுக்கணும், மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. ஃபேமிலிக்கு சாப்பாடு கொடுக்கணும், மார்க்கத்தில் சட்டம் கிடையாது.